ஹரி ஓம். நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. இந்த பரிகார தீபம் அப்படின்னு நம்ம ஏற்றுறோம். ஒரு கோவிலில் போய் ஏற்றுறோம்னு வைங்களேன். அந்த தீபத்தை ஏற்றிடுறோம். ஏற்றி முடித்த பிறகு அந்த சுவாமி ஒரு பிரதட்சணம் வரும். ஏதோ சுற்றி மற்ற சன்னதியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரோம். அப்படி வரும்போது அந்த பரிகார தீபம் அணைஞ்சு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? உடனடியாக அடடா அணைஞ்சு போயிடுச்சு பாதியிலேயே அப்படின்னு சொல்லி திருப்பி போய் ஏற்றுவீங்க இல்லையா? இது செய்யக்கூடாது. இதை சித்தர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா உங்களுடைய தீபம் ஏற்றுற போதே ப்ராப்பராக அதை ஏற்றிடணும். அது முழுமையாக எரியிற மாதிரி ஏற்றிடணும். இன்கேஸ் அது நடுவில் அணைஞ்சிருது அப்படின்னா உங்களுடைய பரிகாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு நம்ம நினச்சிக்கணும். திரும்ப சுவாமியை பார்த்து, சுவாமியை ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ஏற்றுட்டீங்க, என் காரியத்தை பலிதம் பண்ணி கொடுங்கன்னு வேண்டிக்கணும். ஆனால் ஏற்றுற போதே ஒழுங்காக ஏற்றிடணும். அது எதேச்சியாக மலையேறித்துனா, அதாவது அணைஞ்சு போச்சுன்னா அதை திருப்பி ரீலைட் பண்ணக்கூடாது, திரும்ப எழுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். நன்றாக குரு வாழ்க, குருவே துணை.